சோர்ந்து போனாயோ அந்த இடத்துல உன்னை துள்ள பண்ணுகிற கர்த்தர். எந்த இடத்துல பலவீனமானாயோ அதில் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். எங்கே அமிழ்ந்து போனாயோ அங்கே தூக்கி எடுக்கிற கர்த்தர். அன்பானவர்களே, எங்கே தேவை சந்திக்கப்படவில்லையோ அதே இடத்துல இடம் போதாதபடி அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள். 10:10 அங்கே அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். அப்படியானால் இடம் கொள்ளாத ஒரு ஆசீர்வாதத்தை லெபனோனின் ஆசீர்வாதம் உனக்கு தரும். நாளிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அப்படியே செய்வேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தர் பிள்ளையே, பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவை எல்லாம் இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Your struggle will be your strength. Your frustration will be your fruits. Your adversary will be your opportunities. அன்பானவர்களே, அது காடுதான், ஆனால் அது வயலாய் மாற்றுவார். அது கரடுமுரடான பாதை, அதாவது அழுத்தப்பட்ட வாழ்க்கை, ஆனால் துள்ள பண்ணுவார். அன்பானவர்களே, அங்கே தேவைகளே இல்லை, தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை, கையேந்திருக்கிற வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கோ இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டு சொல்கிற வார்த்தை, அவர் லிபனோனை போல வேரூன்றி நிற்பான். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தையிலே கர்த்தர் சொல்கிறார், அவன் கிளைகள் படரும். அன்பான தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் கிளைகள் ஓங்கி படரும். இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, உன்னை ஓங்கி படர பண்ணுகிற கர்த்தர். அந்த அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிய மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். உன்னை அழகுபடுத்தி அதிலே அது ரசிக்கிற கர்த்தர். உன்னிடலே அநேகர் குடியிருப்பார்கள், நீ செழிப்பாய். அடுத்த வசனம், நீ செடிகளைப் போல படருவாய், வாசனை வீசுவாய், கனி தருவாய். அடுத்த வார்த்தை, தேவதாரு விருட்சங்களைப் போல, ஆங்கிலத்திலே எவர்கிரீன். நாட்களிலே என் அன்பு கர்த்தர் பிள்ளையே, உன்னை மலரச் செய்கிறவர், உன்னை நிற்கச் செய்கிறவர், உன்னை படரச் செய்கிறவர், உன்னிடலே அநேகரை குடியிருக்க பண்ணுகிறவர். அது மட்டுமல்ல, எவர் கிரீன், உன்னை தேவதாரு விருட்சங்களைப் போல மாற்றுகிறவர். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? ஓசியா 14:1 அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே என்னிடத்திலே திரும்பு, இரண்டாவது என் வார்த்தையை கேள், என்னிடமாய் சேர்ந்திரு. அன்பானவர்களே, ரிட்டர்ன், ரிப்பன்ட், ரெக்கன்சைல், அவரோடு கூட மனம் திரும்புங்கள், அவரோடு ஒப்புரவாகுங்கள், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை கொண்டு அவரிடத்தில் திரும்புங்கள். சுய அறிவு, சுயபலன், சுய நம்பிக்கை இவைகளை சாராமல் கர்த்தரையே சார்ந்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மலருவீர்கள், வாழ்வீர்கள், செழிப்பீர்கள், படர்ந்து ஓங்கி வளருவீர்கள். உங்களாலே அநேக கனிகளை தேவன் இந்த பூமியிலும் நித்தியத்திலும் அவர் உண்டு பண்ணுவார். உங்கள் கனி அநேகரை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய வாழ்வு அநேகருக்கு வெளிச்சமாயிருக்கும். உங்கள் நிழலிலே அநேகர் குடியிருப்பார்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65